திருநெல்வேலி மாவட்டத்தின் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பில் 600க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தரும் தகவலை ஆட்சியர் சுகுமார் மற்றும் காங்கிரஸ் அமமுக வேட்பாளரிடம் எடுத்த பேட்டியையும் பார்க்கலாம். 1678 வாக்குச்சாவடிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரிக்கு தற்போது கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு சீலிடப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சியரும் திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலருமான டாக்டர் இரா சுகுமார் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் பிரசன்னகுமார், திருநெல்வேலி மாநகரத்தின் காவல்துறை ஆணையாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் அனைவரும் இந்த பணியினை இன்று காலை முதல் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த அரசு பொறியியல் கல்லூரி முழுவதுமே 3 அடுக்கு பாதுகாப்பு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் இரவை பகலாக்கும் வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காக மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இன்னும் 10 நாட்கள் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை இந்த பகுதி முழுவதும் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும். ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தங்களுக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் எந்த நேரமும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அதனை தீர்த்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இரா சுகுமார் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இதுவே தற்போது அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கும் கள நிலவரம். நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி 3 லேயர்ட் செக்யூரிட்டி நம்ம கவுண்டிங் சென்டருக்கு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அதே போல் இப்போ நேற்று நைட்டுலேருந்து ஃபுல்லாக எல்லா மெஷின்ஸும் நம்ம 5 தொகுதியில் உள்ள 1678 போலிங் ஸ்டேஷன்ஸில் உள்ள இவிஎம் அண்ட் அதர் ரிலேட்டட் பர்பஸ் எல்லாமே இங்கே ரீச் ஆகிட்டு இப்போ நம்ம சீல் வச்சுட்ருக்கோம் எல்லாத்துக்குமே. இவிஎம் ஸ்ட்ராங் ரூம்ஸ் அண்ட் அதர் ஸ்டாச்சுட்டரி கவர்ஸ் உள்ள அடிஷ்னல் ஸ்ட்ராங் ரூம்ஸை எல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க எல்லா கேண்டிடேட்டும். இப்போதைக்கு ஒரு 3 சீல் வச்சுட்டோம். அடுத்து இன்னும் ராதாபுரம் அண்ட் அம்பாசமுத்திரம் 2 கான்ஸ்டியூன்சி சீல் வைக்க போகிறோம். அப்சர்வர்ஸ், கேண்டிடேட்ஸோட ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் எல்லாமே ஸ்மூத்தாக வந்துருச்சு. இது வரைக்கும் எந்த இன்சிடென்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நம்ம மாவட்டத்தில் நடந்திருக்கு. எந்தெந்த போலிங் ஸ்டேஷன்ஸில் 15%க்கு அதிகமாக போலாயிருக்கு, 15% கம்மியாக போலாயிருக்கு, வேறு ஏதாச்சும் இவிஎம்ஸ் ஏதாச்சும் மால் ஃபங்க்ஷனிங்னால சேஞ்ச் ஆச்சு. இந்த மாதிரி போலிங் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் நடக்கும் கேண்டிடேட்ஸோட முன்னிலையில். அந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் ஒரு ½ அன் ஹவரில் நடந்து முடிஞ்சுட்டு அதோட எல்லாமே சீல் பண்ணிடுவாங்க. நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இவிஎம் ஸ்ட்ராங் ரூம் சீல் இன்டாக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம மீடியா ரூம் இப்போ பழசு மீடியா ரூம்னு மாற்ற போகிறோம். அந்த லைப்ரரி ஹாலில் எல்லாத்துக்கும் நம்ம 5 கான்ஸ்டியூன்சிக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அங்கே உட்காந்து கேண்டிடேட்ஸோட ஏஜென்ட்ஸ் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவிஎம் ஸ்ட்ராங் ரூம் ஆர்ஓஸ் டெய்லி பேசிஸில் அதை எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நம்ம போலீஸில் எல்லாமே பக்கா செக்யூரிட்டி பிளான் போட்டு 3 லேயர் டிப்ளாய் பண்ணிட்டாங்க. நவ் எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறைப்படி ஆற்றணும்னு நினச்சிருக்காங்க. நல்லபடியாக நடந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவில் 80% வாக்குப்பதிவு இங்கே ஆகிருக்குது. ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆட்களை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் பூரா முயற்சி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவங்களோட எண்ணம் போல் இந்த தொகுதி வளம் பெறும். நல்ல பிரகாசமாக இருக்குது நம்மளை பொறுத்த வரையில். ஏன்னா நம்ம வளர்ச்சியை பற்றி தான் பேசியிருக்கோம், ஒற்றுமையை பற்றி தான் பேசியிருக்கோம். அதனால் அது எல்லாருமே விரும்பினாங்க. தொகுதியினுடைய வளர்ச்சியும் ஒற்றுமையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்க்கு இந்த நாங்குநேரி கொஞ்சம் மாறணும் அப்படின்ட்டு. நம்ம கையில் எடுத்தது அது ஒன்று தான். மற்ற விஷயங்களை நான் கையில் எடுக்கலை. வளர்ச்சி, ஒற்றுமை. மகிழ்ச்சியான தேர்தல், மிக சிறப்பான அதிகாரியுடைய ஒத்துழைப்புகள்லாம் திருநெல்வேலி நாங்குநேரியை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள், மகிழ்ச்சி. எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது ஜனநாயக கடமையை மக்கள் சிறப்பாக செய்திருக்கால். உண்மையிலே நான் மக்களுடைய தீர்ப்புக்கு எதுவாக இருந்தாலும் நான் தலை வணங்குகிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. 80% வாக்குப்பதிவுக்கு முக்கிய காரணம் கடந்த 5 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஆட்சியாளர்கள் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு செய்கிற அந்த ஒரு சலுகை, அந்த இதுதான். அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. பெண்கள் எல்லாம் சிறப்பாக, நீங்கள் தனியாக பெண்களை போட்டால் பெண்கள் 100% ஓட்டு போட்டுருப்பாங்க. அதுதான் எனக்கு தோணுது. அதுதான் இந்த 80%.